அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். ஃபक़த் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். சதகல்லாஹுல் அலியுல் அலீம். அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் எல்லாம் ஒரு சங்கையான மாதத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சேர்த்து வாங்கிக்கலாங்க. அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்பாக 2 மாதத்திலிருந்து அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் பரக்கத்து செய்வாயாக, ரமலானுடைய மாதத்தை முழுமையான முறையில் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து 2 மாதங்களில் இருந்து என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செய்யறாங்க. அது உலகத்துல எல்லா பள்ளிவாசல்லையும் எல்லா இமாம்களும் ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி இந்த துஆவை கேட்காம என்ன செய்ய மாட்டாங்க? உடைய துஆவை முடிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான துஆ ரஜபுடைய மாதம் நம்மை விட்டும் சென்று விட்டது. ஷாபானுடைய மாதம் நம்மை விட்டு சென்று விட்டது. நாம் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்த ரமலானுடைய மாதம் வந்து விட்டது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம். ஷஹரு உம்மதி, என்னுடைய உம்மத்தினுடைய பாவங்களை மன்னித்து அவர்கள் ஈடேற்றம் பெற வைக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இன்னும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதத்தில் ஷைத்தான்களை அல்லாஹ் விலங்கிட்டு நரகத்தில் அடைக்கின்றான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதாவது இதனுடைய கருத்து என்ன? நாம் ரமலானுடைய மாதம் அல்லாத மற்ற 11 மாதங்களில் செய்யக்கூடிய இந்த தவறுகள் இந்த மாதத்தில் செஞ்சிருவோம். நோம்பு மாசம்பா, தப்பான வேலை செய்யக்கூடாது, அங்க போக கூடாது, இங்க போக கூடாது, பள்ளி பக்கத்தே வராதவங்க எல்லாம் பள்ளிக்கு வந்துருவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த மாசத்துல ஒரு சிறப்பான அமல்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் கிடைச்சிருக்குது. அப்படி இந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையான முறையில் அடைந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஈமான் கொண்ட என்னுடைய நல்லடியார்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாமு, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அது உங்களுக்கு மட்டுமில்ல, உங்களை முன்வாழ்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. நீங்க எதுக்காக வேண்டிய லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் எல்லாம் தக்வா உடையவர்களாக இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல நமக்கு எல்லாம் தக்வா வர வேண்டும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பதிவு செய்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதத்தில் முழுமையான முறையில் நமக்கு தக்வா இறையச்சம் வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. முழுமையான முறையில் 30 நோன்புகளை நோக்கக்கூடிய பாக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வரக்கூடிய எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி நிம்மதியான சூழலை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஒன்றுமில்லாத காரணத்துக்கெல்லாம் நோன்பை விடக்கூடிய ஒரு சமுதாயத்துல நம்முடைய சமுதாயம் மிகுதியா மாறிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த அளவுக்கு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மாதவிடாய் பொண்ணு, ஒரு மாதவிடாயா இருக்கக்கூடிய பெண் என்ன செய்யலாம்? தொழுகை விட்டுறதுக்கு அவளுக்கு ஜாயிஸ் உண்டு, நோன்பை விட்டுறது அவளுக்கு ஜாயிஸ் உண்டு. ஆனால் தொழுகை விட்டதை மீண்டும் தொழ வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ் மன்னிச்சிட்டான். ஆனால் நோன்பை அவர்கள் இந்த மாதத்துல
அவளுக்கு மாதவிடாய் வந்து விட்டுட்டாங்கன்னு சொன்னா அந்த நோம்பை அவர்கள் கலா செய்து ஆக வேண்டும். அந்த நோம்பை அவர்களை கலா செய்து ஆக வேண்டும். ஒன்றுமில்லாத காரணத்துக்கெல்லாம் ஊரெல்லாம் நல்ல ஜாலியா இருக்கிற எல்லாத்தையும் மூடி திண்டு விட்டு அங்க நின்று கூத்தடிக்கிறது எல்லாம் செஞ்சிருவாங்க. ஆனா இந்த ரமலான் மாசத்துல நோம்பு வைக்கணும்னு சொல்லிட்டா எனக்கு சுகர் இருக்குப்பா, எனக்கு பிபி இருக்குப்பா, அது இருக்குப்பா, இது இருக்குப்பா என்று ஒரு சப்ப காரணங்களை சொல்லி என்ன செய்வாங்க, இந்த ரமலானுடைய நோம்பை தவிர்த்து செய்வாங்க. எல்லாம் பாதுகாக்க வேண்டும், எல்லாம் பாதுகாக்கணும். இந்த ரமலானுடைய நோன்பு கிடைத்தும் யார் இந்த ரமலானுடைய நோன்பை பயன்படுத்திக்காதவர்கள் மிகப்பெரிய நஷ்டவரை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முழுமையான முறையில் இந்த மாதம் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். சென்ற வருடம் இருந்து இந்த வருடம் இல்லை, இந்த வருடம் இருக்கிறவங்க அடுத்த வருடம் இருக்குமா என்று தெரியவில்லை. இருக்கக்கூடிய காலத்தை முழுமையான முறையில பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹமத்தையும் பரக்கத்தையும் பெறக்கூடிய நன்மக்களா அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. நம்முடைய ஹலால் நாட்டங்களை அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.